ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் சால மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தக்காளியை பிசைய கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு தக்கன புளி தண்ணி, இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு தக்கன வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தேங்காய் கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கையாலேயே நல்லா கலந்துட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியான அளவு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக குழம்பு தாளித்து விடுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5-6 போல் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு பாதி அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நாம் குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா கலவை அதை கடாயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சால மீன், அதாவது மத்தி மீன், அதை சேர்த்து லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டு பாத்திரத்தை ஒரு மூடியை போட்டு மூடி அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான மத்தி மீன் குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மெத்தடில் வேறு வகையான மீன்கள் கூட சேர்த்து குழம்பு செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நல்லதொரு வினை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.